வணக்கம். MBBS BDS கவுன்சிலிங்கில் ரவுண்டு 3 சாய்ஸ் ஃபில்லிங் அப்டேட் பற்றி நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாளையிலேருந்து ரவுண்டு 3 MCC ஆல் இந்தியா கோட்டாவோட சாய்ஸ் ஃபில்லிங், அதாவது செப்டம்பர் 29 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இன்னும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளியர் வேக்கன்சி கொடுக்கல. கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ சீட்டு வந்து வேக்கன்சியாக வந்திருக்கு, டீம்டு யூனிவர்சிட்டியில் எவ்வளோ வேக்கன்சி வந்திருக்கு, இந்த மாதிரி வேக்கன்சிலாம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ரவுண்டு 3ல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விர்ச்சுவல் வேக்கன்சியும் கொடுப்பாங்க. காலேஜிலேருந்து காலேஜ் மாறுறது வந்து அந்த வாய்ப்பு இருக்குது ஆல் இந்தியா கோட்டாவில். ஸோ நமக்கு இன்னும் ஆல் இந்தியா கோட்டாலேருந்து அந்த அப்டேட்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம சேனலில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோட நோக்கம் என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டில் என்ஆர்ஐ சீட்டு இருக்குது பார்த்தீங்களா, என்ஆர்ஐ சீட்டு, இந்த மைனாரிட்டி சீட்டு, இது எல்லாமே மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக ரவுண்டு 3ல் மாறி வரப்போகுது. அதனால எந்த மாதிரி இம்பேக்ட் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அந்த கட் ஆஃப் MBBS கட் ஆஃப் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வந்து 420 மார்க் வரைக்கும் சீட் அலாட் ஆகிருக்கு MBBS சீட்டு. ஸோ இப்போ அதுலேருந்து எவ்வளோ மார்க் நமக்கு குறைஞ்சி வர வாய்ப்பு இருக்குது. இங்கே தமிழ்நாட்டில் வாய்ப்பு இல்லைன்னா நம்ம வந்து டீம்டு யூனிவர்சிட்டியாவது ட்ரை பண்ணலாம் ஆல் இந்தியா கோட்டாவில். ஸோ பேமெண்ட் பண்ணி என்னால் படிக்க முடியும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும். சேம் டைம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசைனிங் டேட்டு, இங்கே தமிழ்நாட்டில் 1வது ரவுண்டு 2வது ரவுண்டு காலேஜ் 1வது ரவுண்ட்லேயோ 2வது ரவுண்ட்லேயோ சீட்டு கிடச்சி இப்போ எனக்கு அது பிடிக்கல, நான் அதை ரிசைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். நமக்கு இப்போ வந்து ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல் ஃப்ரீ எக்ஸிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. தமிழ்நாட்டில் இந்த கட் ஆஃப் டேட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க, அதாவது ரிசைன் பண்ணுறதுக்கான அந்த டேட் வந்து நமக்கு வரும். போன வருஷம் வந்து அக்டோபர் 10 நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க 2024. இதை பார்க்குறீங்க. ஸோ இதே போல் நமக்கு கொடுப்பாங்க. இது எதுக்கு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட், அதாவது நீங்கள் ஒரு 30,000 கட்டியிருக்கலாம், இல்லை ஒரு 1,00,000 ரூபா கட்டியிருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டியூஷன் ஃபீஸ் 1வது ரவுண்டு 2வது ரவுண்டில் காலேஜ் கிடச்சி நீங்கள் டியூஷன் ஃபீஸும் பே பண்ணியிருப்பீங்க, அந்த பேமெண்ட்டு. அதுக்கப்புறம் நான் வந்து அந்த காலேஜ் போய் நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் சார், நான் ரிசைன் பண்ணிட்டேன், இப்போ அவங்க ஒரு டேட் இதில் சொல்ல போகிறாங்க, இன்னும் சொல்லலை, இந்த வருஷத்துக்கு 2025க்கு இன்னும் சொல்லலை. அந்த டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் ரிசைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10,00,000 ரூபா அபராதம் அப்படிங்கிறது ஒன்று வரப்போகுது. ஸோ இந்த டேட்டு இன்னும் நமக்கு வரல, இந்த ரிசைனிங் டேட்டு வந்து விரைவில் நமக்கு வரலாம். ஸோ அந்த டேட்டை நான் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன். ஏன்னா இது வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிசைன் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், ரிசைன் பண்ணால் உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் வராது, உங்களுடைய டியூஷன் ஃபீஸ் உங்களுக்கு வராது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக 10,00,000 ரூபா நீங்கள் அபராத தொகையை நம்மளுடைய டிஎன் மெடிக்கல் செலக்ஷனுக்கு நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். அந்த டேட்டு, அந்த கட் ஆஃப் டேட்டு நமக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த டேட்டுக்கு வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து அதை வந்து பண்ணிக்கலாம், உங்கள் சீட்டை வந்து ரிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து வரட்டும், அது வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது ஒரு ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு, இது அப்படியே ஓரமாக வைப்போம். இப்போ தமிழ்நாட்டோட அந்த முக்கியமான விஷயம், என்ஆர்ஐ சீட்டு, மைனாரிட்டி சீட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக மாறி வரும்போது என்ன மாதிரி இம்பேக்ட் வந்து நமக்கு கட் ஆஃபில் குறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டானாவே உங்களுக்கு தெரியுங்க, தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 15,00,000 ரூபா நீங்கள் பேமெண்ட் வந்து பே பண்ணிவிட்டு, அது எங்கே வெப்சைட்டில் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுற நிலமை இருக்குது. அந்த 15,00,000 ரூபா பே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் காலேஜுக்கு போனீங்கன்னா அது எக்ஸ்ட்ரா ஃபீஸு அது இதுன்னு போட்டு 20, 22 இந்த மாதிரியெல்லாம் போகுது. தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா 20 லட்சம் 22 லட்சத்துக்கு மேலே வந்து ஒரு காலேஜுக்கு மாறும். நான் கரெக்டாக சொல்கிறேன்னா என்னன்னு தெரில. ஸோ இந்த ரேஞ்சுக்கு போயிடுது. அதில் நம்ம தமிழ்நாட்டில் இந்த எப்படி சார் வரும், கட் ஆஃப் குறையுமா? ஏன்னா என்ஆர்ஐ சீட்லாம் உள்ளே ஆட் ஆகுது. இன்னும் நமக்கு சென்ட் பீட்டர்ஸில் ஒரு 100 சீட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 சீட்டு சுவாமி விவேகானந்தில், இதெல்லாம் ஆட் ஆகும்போது நிறைய சீட்டு வருது சார். அப்போ எப்படி சார் இருக்கும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் போன வருஷம் வரைக்கும் என்ஆர்ஐ சீட்டு என்ஆர்ஐ லேப்ஸ்டாக வந்து மாறி இருக்கு. என்ஆர்ஐ லேப்ஸ்னா அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ஆர்ஐயில் கிட்டத்தட்ட இப்போல்லாம் வந்து 27 லட்சமாக மாற்றிட்டாங்க. போன வருஷம்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 23 இந்த லட்சத்துக்கிட்ட வந்து ஃபீஸ் இருந்தது. அதில் இருந்து ஒரு 3,00,000 ரூபா குறைஞ்சி என்ஆர்ஐ லேப்ஸாக மாறும். என்ஆர்ஐ லேப்ஸாக மாறும்போது ரொம்ப நீட்டில் ரொம்ப மார்க் குறைவாக வச்சுருக்கவங்களாம் அந்த சீட்டை எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. இப்போ டைரெக்டாக அந்த என்ஆர்ஐ லேப்ஸ்ட்டு வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இந்த வருஷம் ரொம்ப வாய்ப்புகள் இல்லை. அது மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக தான் மாறி வரப்போகுது. அப்படி மாறி வரும்போது நமக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டானா நமக்கு தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு அஃபர்டபுளாக அந்த ஃபீஸை பே பண்ணுறதுக்கு நிறைய மாணவர்கள் இருக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ என்ஆர்ஐயில் டோட்டலாக எலிஜிபிள் லிஸ்ட்டில் வந்து 720 பேர் வந்து இந்த வருஷம் வந்திருந்தது. என்ஆர்ஐக்கு நம்ம தமிழ்நாட்டில் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லணும்னா 2 அப்ளிகேஷன் மட்டும்தான் நீங்கள் போட்டிருப்பீங்க. ஒன்று கவர்மெண்ட் கோட்டா, இன்னொன்று மேனேஜ்மெண்ட் கோட்டா.
ஸோ என்ஆர்ஐ அந்த எலிஜிபிள் லிஸ்ட்டில் 720 பேர் வந்திருக்கு. வேக்கன்சியை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்னும் நமக்கு வந்து ரவுண்டு 3க்கான அந்த வேக்கன்சிலாம் கொடுக்கல. பட் ஆனால் என்ஆர்ஐ வேக்கன்சி 1வது ரவுண்டில் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். அதாவது 22 SF காலேஜில் 510 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ சீட் இருந்துச்சு. 4 ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் 82 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1வது ரவுண்டில் வந்திருந்தது. டோட்டலாக 592 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1வது ரவுண்டில் வேக்கன்சியாக வந்துருந்துச்சு என்ஆர்ஐ சீட்டு. அதுக்கப்புறம் ரவுண்டு 2 வேக்கன்சியை பார்க்கும்போது 22 SF காலேஜில் 333 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ சீட் இருந்துச்சு. இது எல்லாமே MBBS சீட்டு தான், என்ஆர்ஐ கோட்டாவுக்கு சொல்கிறேன். 4 ப்ரைவேட்டில் 73 சீட்டு, மொத்தம் 406 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு 2க்கு வந்துருந்து. ரவுண்டு 1ல் 592 சீட்டு, ரவுண்டு 2ல் 406 சீட்டு. இப்போ ரெண்டையும் பார்க்குறீங்க. இப்போ ரவுண்டு 3ல் எவ்வளோ வரப்போகுதுன்னு தெரில. அதிகமான வேக்கன்சி கண்டிப்பாக வரும். ஏன்னா என்ஆர்ஐ சீட்டு பெருமளவில் மாணவர்கள் 720 பேர் இருந்தும் நிறைய பேர் எடுக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. காரணம் என்னென்னா 27 லட்சம் ரூபா நான் பே பண்ணி படிக்கணுமா? என்ஆர்ஐனா யார் சார்னா நம்மளுடைய இந்தியாவிலேருந்து வெளியில் போயிருப்பாங்க, அவங்களுக்கு அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்லேருந்து இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற கேட்டகரியில் உள்ளவங்க அந்த என்ஆர்ஐக்கு முன்னாடி அப்ளை பண்ணி அவங்களுக்கு ரேங்க்லாம் நம்ம தமிழ்நாட்டில் வந்துருந்துச்சு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி நீங்கள் என்ஆர்ஐலாம் வந்து அப்ளை பண்ணலாம் சொல்ல மாட்டாங்க. ஆல் இந்தியா கோட்டாவில் கூட நீங்கள் என்ஆர்ஐக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஆனால் தமிழ்நாட்டில் ஒரே டைம் தான் பண்ணி இப்போ 720 பேர் இருக்காங்க. இப்போ இந்த 2 சீட்டும் இப்போ இந்த ரவுண்டு 3க்கு எவ்வளோ வேக்கன்சி வரப்போகுதுன்னு தெரியல. இப்போ ரவுண்டு 3க்கு என்ஆர்ஐ சீட்டோ இல்லை இந்த மைனாரிட்டி சீட் இருக்குது. அந்த மைனாரிட்டி சீட், இந்த தெலுங்கு மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி, கிறிஸ்டின் மைனாரிட்டி சீட்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக மாறி வரும். அதுக்காக என்ஆர்ஐயில் உள்ள மாணவர்கள் எடுக்க முடியாதுன்னு இல்லை, மைனாரிட்டியில் உள்ளவங்க எடுக்க முடியாதுலாம் இல்லை, அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுப்பாங்க. நார்மலாக இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் கோட்டா ஜென்ரலில் இருக்கக்கூடிய மாணவர்களும் எடுப்பதற்கான வாய்ப்பு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் இருக்குது. கூட்டி கழித்து பார்த்தோம்னா அந்த சென்ட் பீட்டர்ஸில் ஒரு 100 சீட்டு, அதில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு எவ்வளோ வரப்போகுது சீட்டு வரப்போகுதுன்னு தெரில. இப்படியெல்லாம் கூட்டி பார்க்கும்போது ஒரு 500 சீட்டுக்கிட்ட வரும்னு வச்சுங்களேன் MBBS சீட்டு. இவ்வளோ சீட்டு வந்தாலும் நமக்கு கட் ஆஃப் குறையுமா? அந்த 420 மார்க் MBBSல சீட்டு கிடச்சிச்சு பார்த்தீங்களா, அதுலேருந்து ஏதாவது இறங்கி வருமானு கேட்டிங்கன்னா, ஏன்னா வரலன்னா நான் டீம்டு யூனிவர்சிட்டியாக போகலாம் சார் ஆல் இந்தியா கோட்டாக்குன்னு கேட்பீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் டோட்டலாக வந்த ரேங்க் வந்து 28,279 பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் ரவுண்டு 2ல் 420 நீட்டு மார்க் வரைக்கும் அந்த ரேங்க் அடிப்படையில் பார்க்கையில் 6,351 ரேங்க் வரைக்கும் தான் சீட்டு வந்து ரவுண்டு 2ல் நமக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அலாட் ஆனிச்சு. இப்போ நான் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் சொல்கிறேன், யாருமே இதை சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்கள் நிறைய யூடியூப் சேனல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 410 மார்க்லேருந்து 420 வரைக்கும் சீட்டு கிடச்சிருக்குல்ல, அதுக்குள்ளே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 833 பேர் இருக்காங்க. 400 மார்க்லேருந்து 420 மார்க்குக்குள்ளே 1,656 பேர் இருக்காங்க. 390 மார்க்லேருந்து 420 மார்க்குக்குள்ளே 2,446 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. 380லேருந்து 420 மார்க்குக்குள்ளே 3,247 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. 370 மார்க்லேருந்து 420க்குள்ளே 4,091 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. நீங்கள் பணமே கட்டி படிக்கணும்னு ஆசைப்பட்டாலுமே 370லேருந்து 420 மார்க்குக்குள்ளே அந்த ரேஞ்சுக்குள்ளேயே 4,091 பேர் இருக்காங்க. இதில் எவ்வளோ பேர் பணம் கட்டுறதுக்கு ரெடி? மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சும்மா அப்ளை பண்ணி வச்சுருந்துருக்கலாம். பட் ஆனால் எவ்வளோ பேர் பணம் போனால் போதுங்க, 20 லட்சம் போனால் போது, பிள்ளைய வந்து MBBS ஆக்கி பார்க்கணும் கனவு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரில. இருக்கிற சீட்டு 500 இந்த ரேஞ்சு தான். ஸோ அதனால் இந்த மார்க்கில் இவ்வளோ பேர் இருக்காங்கங்கிறது கொஞ்சம் டஃபஸ்ட்டு. ஒரு 400க்கு மேலேயே இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா நம்ம வந்து அப்போ பார்த்துக்கணும் இறங்கி வருமா, எவ்வளோ அளவுக்கு இறங்கி வரப்போகுது. ஏன்னா ரவுண்டு 1ல் தமிழ்நாட்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 434 மார்க்காக இருந்தது, அங்கேருந்து 420க்கு தான் வந்திருக்கு. இன்னும் எவ்வளோ இறங்கி வரும்னு தெரில. ஸோ அதனால் இறங்கி வராமே இருக்கிறனால நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டியை இப்போ நடக்க போகிற ரவுண்டு 3ல் பார்ட்டிசிபேட் பண்ணி பார்க்கலாம். அங்கே உங்களுக்கு ரொம்ப குறைவான மார்க் 300 350 ரொம்ப பிலோவாக இருந்துச்சுன்னா அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் டீம்டு யூனிவர்சிட்டியில். ஸோ என்ன டீம்டு யூனிவர்சிட்டியில் கிட்டத்தட்ட அங்கேயுமே கூட ஃபீஸ் வருது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதனால் வந்து இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். என்ஆர்ஐலேருந்து சீட்டு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக மாறலாம். மாறும்போது நிறைய சீட்டு நமக்கு கண்டிப்பாக மாறும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மாறுனுச்சுன்னா நமக்கு நிறைய சீட்டு வரும். ஸோ இதனால் ஏதாவது ட்ராபேக்கு பெரிய லெவலில் குறையுமாங்கிறத இப்போ நான் உங்களுக்கு விளக்கியிருக்கேன். எதாக இருந்தாலும் நம்ம ஆக்கப்பூர்வமாக உண்மையாகவும் உண்மையை சொல்லுவோம், உறக்க சொல்லுவோம்ங்கிறது நம்மளோட கருத்து. பார்க்கலாம். வேறு ஏதாவது டவுட் உங்களுக்கு இருக்கா? இப்போ இந்த வீடியோவில் வந்து அந்த ரிசைனிங் டேட்டு சொல்லியிருக்கேன், அது எப்போ வருதுன்னு தெரில. வந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த டேட்டுக்குள்ளே நம்ம ரவுண்டு 3 அந்த ஆரம்பிக்கும் போது நமக்கு கொடுத்துருவாங்க ரிசைனிங் டேட்டு.
ஸோ அந்த டேட் வந்து போன வருஷம் வந்து உங்கள்கிட்ட காமிச்சேன். இந்த வருஷம் எப்போ வரப்போகுதுங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச். இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பல பேருக்கு ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் கேள்வி இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நன்றி, வணக்கம். வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, பாய்.